அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கான தேர்வு கட்டண உயர்வை நிறுத்தி வைப்பதாக விடிய அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி நாடகமாடி உள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கான எழுத்து தேர்வு கட்டணம், ப்ராஜெக்ட் கட்டணம் மற்றும் செய்முறை தேர்வு கட்டணம் உள்ளிட்ட கட்டணங்கள் 35 விழுக்காட்டில் இருந்து 55 விழுக்காடு வரை உயர்த்தி கடந்த 23ஆம் தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த அறிவிப்புக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் சிண்டிகேட் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும் வரை கட்டண உயர்வை நிறுத்தி வைப்பதாக விடிய அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி நாடகமாடி உள்ளார். கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என மாணவர்கள் பலரும் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் நிறுத்தி வைப்பதாக மட்டுமே விடிய அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அறிவிப்பு வெளியான 2 நாட்களிலேயே அந்த அறிவிப்பை விடிய அரசு திரும்ப பெற்றுள்ள நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறியது போல இந்த அரசு யூட்டன் அரசாக உள்ளதாக மக்கள் விமர்சித்து வருகின்றனர். சென்னை கோயம்பேடு மேம்பாலத்தின் கீழ் மாநகராட்சி சார்பாக அமைக்கப்பட்ட செயற்கை நீரூற்று பூங்கா சரியான பராமரிப்பின்றி புதற்காடாக காணப்படும் நிலையில் விடிய அரசின் மாநகராட்சி எதைத்தான் கண்டுகொள்ளும் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். செயற்கையாக உருவாக்கப்பட்ட நீரூற்று பைப்புகள் உடைந்தும் அசுத்தமாகவும் குப்பைகள் நிறைந்து அலங்கோலமாக காணப்படுகிறது. இதனால் அதிருப்தி அடைந்துள்ள மக்கள் மாநகராட்சி எதைத்தான் கண்டுகொள்ளும் என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேலும் கோயம்பேட்டில் சரியான பார்க்கிங் வசதி இல்லாததால் வீணாக இருக்கும் இந்த இடத்தினை பார்க்கிங் வசதியாக மாற்றித் தரவும் விடிய அரசை வலியுறுத்தி உள்ளனர். விடியா திமுகவின் பி டீம் தான் பாஜகவா என்கிற கேள்வியை மக்கள் கேட்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் 72வது பிறந்த நாளையொட்டி சென்னை கோயம்பேட்டில் தேமுதிக அலுவலகத்தில் விஜயகாந்தின் நினைவிடத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மரியாதை செலுத்தி அவரது முழு திருவுருவ சிலையினை திறந்து வைத்தார். பின்னர் தேமுதிக தொண்டர்களுக்கு இருசக்கர வாகனம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இனி தேமுதிக தலைமை கழக அலுவலகம் கேப்டன் ஆலயம் என அழைக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் பாஜகவும் விடியா திமுகவும் எலியும் பூனையுமாக இருந்தனர். தற்போது கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட்டுள்ளனர். இதனால் திமுகவின் பி டீம் தான் பாஜகவா என்கிற கேள்வியை மக்கள் எழுப்புவதாக விமர்சித்தார். இந்நிகழ்ச்சியில் விஜயகாந்தின் மகன்கள் விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டி, துணை பொதுச் செயலாளர் LK சுதீஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதுவரைக்கும் பிஜேபியும் திமுக எலியும் புலியுமா இருந்தாங்க. இப்போ நட்புணர்வோடு போகிறாங்க. அதனால இது நாங்கள் சொல்கிற கருத்து இல்லை, இது மக்கள் சொல்கிறாங்க. மேபி திமுகவுடைய பி டீம் தான் பிஜேபியா அப்படின்ற ஒரு கருத்து மக்கள் கிட்ட இருக்கு. இதை தெளிவுபடுத்த வேண்டியது அவங்க 2 பேரும். எம்ஜிஆர் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர். அவரது நூற்றாண்டு நாணய வெளியீட்டில் மோடியை அழைத்திருந்தால் மத சாயம் பூசப்பட்டிருக்கும். அதனால் மோடி அழைக்கப்படவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். மதுரை மண்டலத்தில் அண்ணா தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கு அதிமுக புதிய உறுப்பினர் உரிமை சீட்டுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று உரையாற்றிய அவர், கொரோனா காலகட்டத்தில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமியின் நிர்வாகத்திறனால் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் தற்போதுள்ள திறனற்ற விடிய ஆட்சியால் மழை வெள்ள பாதிப்புகளை கூட கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை என விமர்சித்தார். மேலும் ரஜினிகாந்த் சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக கருணாநிதியை புகழ்ந்து வருவதாகவும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் MLA அண்ணாதுரை, மாவட்ட நிர்வாகிகள் MS பாண்டியன், வில்லாபுரம் ராஜாகுமார், VPR செல்வகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.